வணக்கம் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்? பீட்ரூட் சாதம். பீட்ரூட் சாதம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி இலை, கொஞ்சம் கருவேப்பில், அதுக்கப்புறம் துருவன பீட்ரூட்டு கொஞ்சம் பெரிய நோஸில் போட்டு திருவிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் பூண்டை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அது சூடானதும் கடுகு, சீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கோங்க. கருவேப்பில் பொரிஞ்சதுமே நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஒரே பச்சை மிளகாவை கீரி மட்டும் சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி போட்டால் கொஞ்சம் வரப்பு கூடிரும். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால கீரி மட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். ஒரு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க பூண்டையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறம் அதில் பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம். பீட்ரூட்டை சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ஏன்னா பீட்ரூட் வேக கொஞ்சம் டைம் எடுக்கும். தண்ணி எதுவுமே சேர்க்காமல் ஒரு மூடி மட்டும் வச்சுருங்க. ஆல்ரெடி குக் பண்ண ரைஸ் எடுத்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் அது கூட ஆட் பண்ணி நல்லா லைட்டாக கிளறி விடுங்க. டேஸ்டான பீட்ரூட் சாதம் ரெடி ஆயிடும். குழந்தைங்களுக்கு சாப்பாடோட நம்ம காயை தனியாக கொடுத்தோம்னா எந்த குழந்தைங்களுமே சாப்பிட்டு வர மாட்டாங்க. அப்படியே வீட்டுக்கு மிச்சம் வரும். அதே தான் அபிமன்யுவும். இந்த மாதிரி கிளறி கொடுத்தோம்னா அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு இப்படி கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு சைட் டிஷ்க்கு நம்ம ஸ்க்ரம்பிள்டு எக், பாயில்டு எக் ஏதாவது கொடுத்துட்டா செமையாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.